ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டி குக்கிங். என்னோட எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்கோ வீடியோக்குள்ளே. என்ன கையில் இறால், முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் தெரியுதுன்னு தானே யோசிக்கிறீங்கள்? பாருங்கோ, எவ்வளவு அழகான முருங்கைக்காய் உண்டு. இந்த முருங்கைக்காய் கதையை நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். இந்த கையில் இருந்த இறால் முருங்கைக்காயை வச்சு தான் இந்த சுவையான ஒரு இறால் முருங்கைக்காய் கறி வச்சேன் நான். சரி, முதல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டுவான். ஒரு 7 பல்லு பூண்டை இப்படி மெல்லிசா சின்ன துண்டாக வெட்டுவான். 5 முருங்கைக்காயை இப்படி தோலை எடுத்து போட்டு சின்ன சின்ன துண்டாக உங்களுக்கு அளவான சைஸாக வெட்டுங்க. முருங்கைக்காயை நான் ஃபுல்லாக பாதியாக்க இல்லை, ஒரு சின்ன வெட்டு போட்டு ஒரு அளவுக்கு தான் பிளந்தேன். முருங்கைக்காய் முத்தவும் கூடாது, ஆகலும் பிஞ்சாமல் இருக்கக்கூடாது. இந்த பருவம்தான் சரியான ஒரு பருவம். சரி, முருங்கைக்காய் கதையை சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு பிறகு லாஸ்ட் வீக் ட்ரிங்கோ போனேன். அப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னை சந்திச்சினான். ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா தான் எனக்கு இந்த முருங்கைக்காயை தந்தா. இந்த முருங்கைக்காயை என்ன கறி செய்யலாம்னு யோசித்து போட்டு இப்படி இறால் போட்டு டேஸ்ட்டாக செய்வோம்னு யோசித்தேன். இந்த முருங்கைக்காயில் அயன் சத்து மட்டும் இல்லை, அன்பும் கலந்துருக்கு தானே. அப்போ எப்படி டேஸ்ட்டாக இருக்குமெண்டு நீங்கள் யோசித்து பாருங்கோ. இப்படி எல்லாத்தையுமே நாங்கள் சின்ன சின்ன துண்டாக வெட்டி கழுவுவோம். கழுவிட்டு அதை சட்டிக்குள்ள ஒரு ஒழுங்கில் அடுக்கி வைப்போம். ஏன்னு சொன்னால் நாங்கள் கிளறைக்குள்ள அப்படியே முருங்கைக்காய் துண்டு துண்டாக சில வேளையில் போகக்கூடும். இப்போ வெட்டின வெங்காயம் பூண்டை போடுவோம். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போடுவோம். இப்போ 7 இறால் தான் நான் இன்றைக்கு கறிக்கு போட போகிறேன். அந்த 7 இறாலையும் போடுவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறித்தூள் போடுவோம். இப்போ கப்பிப்பால்னு சொல்கிறது 3வது தரம் புளிஞ்ச பாலை முருங்கைக்காய்க்கு மேலே நிற்கிறது மாதிரி விட்டு நல்லா கலக்குவோம். இப்போ 2 பச்சை மிளகாயை மெல்லிசா கீறி போட்டு மூடி அடுப்பில் வைப்பேன். கறி கொதிக்கைக்குள்ளேயே நல்ல வாசம் உண்டு வருது. இப்போ கருவேப்பமிலையை போட்டு மூடுவோம். முருங்கைக்காயை அவிஞ்சிட்டு தோண்டு பார்ப்போம். ஓவர் குக் ஆகினா முருங்கைக்காய் தூள் தும்பாக போயிடும். இப்போ புளி விடுவோம். புளி உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டு கொள்ளலாம். இப்போ கட்டிப்பால் விட்டு
நல்லா கிளறுவேன். இப்போ ஒரு அரை தேக்கரண்டி மிளகு சீரகத்தூள் போடுவோம். போட்டு மெல்லமாக தான் நாங்கள் கிளற வேணும். முருங்கைக்காய் அப்படியே பாதி பாதியாக அப்படியே உடைஞ்சி போயிடும். பாருங்கோ இறால் முருங்கைக்காய் எப்படி இருக்கண்டு. டேஸ்ட் பண்ணி பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு கறியே எங்களுக்கு ஒரு பிளேட் சோறு சாப்பிட போதும். ஆவி பறக்கிற சுவையான இறால் முருங்கைக்காய் குழம்பு ரெடி. என்னோட இந்த இறால் முருங்கைக்காய் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒருக்கா செய்து பாருங்கோ. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸை எழுதுங்கோ.